ஒரு ரோட்டில் அந்த பால்கனியில் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். பால்கனியில் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பிச்சைக்காரன் நடந்து போகிறான். ரொம்ப சந்தோஷமாக நடந்து போகிறான், ரொம்ப ஹாப்பியாக நடந்து போகிறான். அவனை போய் கூப்பிட்டு வாடா, எதுக்கு சந்தோஷமாக இருக்கும், கூப்பிட்டு வாடாங்கிறாரு. உடனே அவனை போய் கூப்பிட்றாங்க. ராஜா கூப்பிட்றாரு, வரலையா? அவன் வர முடியாது போடாங்கிறான். ராஜா யாரு கூப்பிட்டா எனக்கு வர முடியாது போடான்ட்டான். சட்டை கூட இல்லை அவன்கிட்ட. குளிர், இதே மாதிரி ஒரு பனிக்காலம், இரவில் நல்ல பனி, இல்லை வெயில் நேரத்தில் எப்படி இருக்கு போகிறீங்களத்தில் இப்போ வெக்க அடிக்குது, சீக்கிரமாக சர்ச்சை கட்டிடுவோம். அவர் அந்த கண்ணீரோடு கடந்து போகிறான். கூட வர முடியாது. அப்போ ராஜா அவன் குளிரை பார்த்து சரி நான் வரமாட்டேங்கிறான். அவனுக்காக இந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் கொடுறாங்க. ஒரு பெட்ஷீட்டை கொடுத்தாரு. உடனே அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த அமைச்சர், மூத்த அமைச்சர் அந்த அவர் கொடுத்த அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரன் ராஜா கொடுத்தாரு. நீ குளிருக்கு மூடிக்கிறாங்க. வேண்டாங்கிறான். நீ குளிர்தான் மூடிக்கிறான், நல்லதான் இருக்கும். ஆனால் காலையில் அதை எங்கேயாவது எடுத்து வைக்கணும்ல, எவ்வளோ திருட்டு போயிடும்ல, அதை குறித்தான கவலை எனக்கு என்ன ஆயிரும். இப்போ நினச்ச இடத்துல என்ன பண்ணுறேன், படுக்கிறேன், நினச்ச இடத்துல தூங்குறேன், நினச்ச உடனே எடுத்து போய்கிட்டே இருக்கேன். எதுக்கு என்ன பண்ணலை? இதுதான் உலகம். உலகம் என்பது நம்ம கவலைப்படுறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லார், do not worry about. யோவான் 14:1 உங்கள் இதயம், அதான் லூக்கா 12 கவலைப்படாதுன்னா நீங்கள் ஒரு மனத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு மனத்தை குறைக்க முடியாது. நம்ம எதுக்குமே நம்ம எப்படி கவலைப்படுறோம்னா, ஒரு கிளியும் அந்த லூக்கா வந்தோன்னா ஞாபகம் வந்துட்டு, ஒரு கிளியும் ஒரு காக்காவும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. காக்கா கருப்பாக இருந்துச்சு, கிளி அழகாக, பல வர்ண கிளி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ காக்கா பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கியே, நான் கருப்பாகவும் வெளியாக இருக்கேன்னா என்ன, அதுவும் தலையெழுத்து அப்படித்தான் இருந்துச்சு. கிளி எதுன்னு சொல்லிச்சு, என் தலையெழுத்து இப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், நீ இப்படி கருப்பாக இருக்க, அதுக்கு என்ன பண்ண, உன் தலையெழுத்து உன்னையை படைச்சவன் அவனுக்கு படைச்சுக்கிட்டான், அந்த கடவுள்கிட்ட போய் கேளுன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ, அப்போ நம்ம இளங்காடிகள் மாதிரி ஒரு ஐயாரு வர்றாரு. மக்களை பிடிக்கிறவர், மீன் வேட்டைக்காரன் தானே, தூண்டில் போட்டு மக்கள் எடுக்கிறவர். அதே மாதிரி இவர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, அந்த பார்க்க ரெண்டையும் பார்த்து டக்குன்னு கிளியை தூக்கிட்டு போயிடுறாரு வழியை போட்டு. இப்போ கிளி யார்கிட்ட போயிட்டு, ஏட்டக்கார்ட்ட போயிட்டு, காக்கா பார்த்துச்சு, என்னடா கூட பேசிக்கிட்டே இருந்தது, அழகான கிளியை தூக்கிட்டு போயிட்டானான்னு அது காக்கா ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த வேட்டைக்காரன் வீட்டை தேடி போனால் கிளி அங்கே இருக்கு. காக்கா வெளியே நிற்கிது. அந்த கிளி மனுஷனை போல பேசுகிற கிளி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சுகமாக இருக்கீங்களா, இன்னார் வந்திருக்கிறாரு. கிளி அழகாக பேசும். அந்த கிளி பேசுவதற்கு என்ன பண்ணுறா, ஒரு பூண்டை எடுத்தான், அதை சுட்டான். அந்த பூண்டு சுட அந்த நெருப்போடு அதை நாக்கில் வைக்கிறான், இந்த நாக்கில். அப்போ தான் கிளியோட நாக்கு மடங்குமா. கிளி வேதனைப்படுது, துன்பப்படுது, ஒரு கூட்டில் அடைச்சி இவ்வளோ துன்பமா. ஏன்னா அந்த கிளி இப்படி இருக்கே, ரொம்ப கஷ்டம். காக்கா ரொம்ப கவலைப்பட்டுச்சு. கிளி இதை பார்த்து அழுகுது, நீ கருப்பாக இருந்தியே, நான் அழகாக இருந்தேனே, கடவுளுடைய படைப்பு நான் நல்லா இருந்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு நேற்று பெருமைப்பட்டுச்சு, இன்னைக்கு பெருமைப்பட முடியாமல் அது சுதந்திரமாக சுத்தது கருப்பாக இருக்கிறது. இன்னைக்கு கருப்பாக இருக்க, நான் அழகாக இருக்க, நம்ம இப்படி வாழ்க்கையே கஷ்டப்படுது. இப்போ காக்கா போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் சொல்லுவியா, பேசியான்னு சூடு வைக்கிறான். இவனுடைய மொழியை கிளி கற்றுக்கொள்வதற்கு கிளியோட வேதனை சூடு. கிளிக்கு என்ன கிடைச்சது? ஆனால் அன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி, அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான், மாமா மாமியாருக்கு சோறு போட மாட்டான். சூடப்போ வடை செஞ்சு காக்கா வைப்பான். காக்கா பாசையில் கூப்பிட்டு காக்காவுக்கு சோறு கொடுக்குறான். காக்கா அவர்தான் காக்கா சொல்லிச்சு, என்னுடைய வாழ்வை பார்த்தியா, நான் அழகா இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்வை பார்த்தியா. அதனால் நம்ம பின்தங்கின மக்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, பிறரை பார்த்து வயத்தறிச்சல் படக்கூடாது. எனக்கு கொடுத்த வாழ்வு, ஒருவேளை அந்த வாழ்வில் நான் போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஏரியா சேர்மன் ஆகியிருக்காரு லாரன்ஸ் ஐயா. இவர் மாதிரி இவர் போனால் இவர் போட்ட எப்படி இருக்கணும்? பாத்ரா பிஷப் சாதாரண இவரை மாதிரி எங்களை மாதிரி அங்கி கூட போடலை முதல் சர்ச். ஆனால் இருக்கிறப்போ பாத்ரா பிஷப் 1000 திருச்சபைகளே நிறுவியவர். இந்தியாவில் எவனுமே நிறுவலை.
அந்த ராணி சேகரை விட 14 ஆண்டுகளில் 320 சர்ச்சு தான் நிறுவனார் ஃபவுண்டர். 3500 4000 மிஷனரிகள் ஐஎம்எம்லன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மிஷனரி? 4000 மிஷனரிகள். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அந்த மிஷனரி இருக்காங்க. அவரை மாதிரி ஆகணும்னா கொடுத்த வேலையை என்ன பண்ணணும்? சரியா? அது ஒழுக்கம் மட்டும்தான். அது என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில்? ஒழுக்கம் வேண்டும். அந்த ஒழுக்கத்தின் படியில் இருந்தால் அந்த காக்கா மாதிரி ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி ஓடணும்னா, நேற்று இதை பற்றி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ 3 தவளையை கூப்பிட்டு போட்டி வைக்காங்க. 3 தவளையை இந்த மலையில் ஏறணும். யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு என்னது? கப்பு, மெடல். நேற்று எங்கள் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது. சரியாக வந்த டீச்சர்ஸு, டைமுக்கு வந்தவங்க, லீவு போடாமல் வந்தவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரு 100 ரூபா ப்ரைஸு, 200 ப்ரைஸு கொடுத்தாங்க. என் மனைவி தான் பிரின்ஸிபலு கரஸ்பாண்ட் காலைல விட்டு 100 ரூபா 200 ப்ரைஸ் கொடுத்தியே, ஒரு 2000 3000 பணம் கொடுத்துருக்கலாம்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு அந்த ஐடியா வராது, எனக்கு வந்துச்சு. என்கிட்ட இல்லை வந்துச்சு, அவன்கிட்ட இருக்கு வரல, அவ்வளோதான். 2 டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த 3 தவளை ஒன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ். 3 ரெடியாக இருக்குது. இவர் நடத்த போகிறார், இளங்காடிகள் நடத்த போகிறார். லாரன்ஸு பக்கத்தில் அட்வைஸ் வேடிக்கை பார்க்க வந்தவர். அவர் சொல்கிறாரு, இந்த மலையில் ஏறணும், ஏறுறப்போ பாம்பு வரும், பிடிக்கும், தின்றும், கொடிய விலங்குகளுக்கும் நீ சாப்பிட என்ன பண்ண போகிற? மலையில் ஏறி மேலே போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸு முக்கியமா, உயிர் முக்கியமா? இப்போ என்ன முக்கியம்? இது நின்றுச்சு ஒன்று. இப்போ என்ன நின்றுச்சு? 2 பரவாயில்ல, போட்டி வந்தாச்சு, நடந்துடும். 2 நடந்து மேலே போச்சு. மேலே போடல, அங்கே இன்னொருத்தர் என்னைய மாதிரி ஒருத்தர் வந்தார். 2 பேருக்கும் அட்வைஸ் கொடுத்தாரு. இன்னும் மேலே போனால் மோசமாக இருக்குது, வெடிப்பு இருக்குது, பள்ளம் இருக்குது, விழுந்தா வெடிச்சிருவேன், லைஃப் முடிஞ்சு, வேறு வழியில் பாரு, எப்படி பாடமாக இருக்குது. இப்போ புரியா? மேலே பார்த்துச்சு, கீழே பார்த்துச்சு. ரொம்ப என்னது முக்கியம்? உயிர் முக்கியம். இருந்தால் தானே பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ப்ரைஸ் வந்தால் காப்பாற்ற போகிறோம், ஷீல்டை வீட்டில் கொண்டு வச்சா காப்பாற்ற போகிறோம். அதனால் உயிர் முக்கியம். அது நம்மளுக்கு முடியாதுன்றுச்சு. 2வது இறங்கிச்சு. 3வது என்ன பண்ணுச்சு? திரும்பி பார்க்கல. நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அந்த வெற்றியின் கொடியை பிடிச்சது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது போராட்டம். கிறிஸ்து ரட்சிக்கிறார், கிறிஸ்து சுகமளிக்கிறார், கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறார் நினைக்கிறோம். ஆனால் வாழ்வு நினைத்த கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஆசையை கொல். அது இருந்தால் தான் சேஃப்டி. நகை போட்டால் தானே இப்படி மூடிக்கணும். ராத்திரி நடக்க முடியாது. ஒன்றுமே இல்லைன்னா இப்படி ராத்திரி நடந்து போகலாம்ல. வீட்டுக்குள்ளே பணம் இருந்தால் தானே பத்திரமா மூடி வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம்? மூடி வைக்க வேண்டாம்ல. வீட்டில் பணம் இருந்தால் அந்த வீட்டுக்கு போனாலும் இந்த நம்ம வீட்டை பற்றி என்ன பண்ணியிருக்கோம்? திங்கிங் எங்கே இருக்கோம்? அந்த அம்மா செத்து போச்சு அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் அழுதாலும் எங்கே திங்கிங் இருக்கோம்? உலகப்புறம்னா கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஆசை படக்கூடாது. கொடுத்த வேளையில் ஆண்டவர் அழைத்த அழைப்பு ஒரு அழைப்பு, உங்களை பரம் அழைப்பு கிடைச்சிருக்கிறார். அந்த அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அதுக்கு நம்ம எப்பவுமே அர்ப்பணிப்போடு பிறப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கர்த்தர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வுக்கு மண்ணாலெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு மண்ணாலெல்லாம் தோற்றம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் எதற்குமே பயமில்லை. எதற்குமே பயமில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி தோற்றம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஆம் தருமனை மீண்டுமாய் திருச்சபை மக்களை நினைக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்தி நடத்துகிற இளங்கையாவுக்காக, ஏரியா சேர்மனுக்காக ஜெபிக்கிறோம். இங்கு பொறுப்பாளராக திருச்சபை மூப்பராக இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மலையில் இருக்கும் பட்டணமாய் அநேக திருச்சபைகள் இங்கே இருக்குப்பா. இந்த திருச்சபை மத்தியில் இது உயர்ந்த திருச்சபையாய் காணப்படணும். ஆசீர்வதிங்க, பயப்படணும். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்